பாருங்கள், இன்றைக்கி வந்து தக்கப்பூண்டு விதை விதைக்கிறோங்க. இதுவும் தக்கப்பூண்டு விதை தான். அன்றைக்கி வந்து இது வந்து விதைச்ச அன்றைக்கி பயங்கரமான மழை, அதனால் ஓட்டவே முடியல டிராக்டர். ஒரு 2 சால் தான் ஓட்டணுங்க. பாருங்கள், 2 சால் எப்படி முளைச்சி வந்துக்குது. இன்றைக்கி எல்லாம் குலுக்கி விதை வந்து போயிடுச்சு. அதனால் இன்னொரு டைம் இப்போ தக்கப்பூண்டு விதைக்கிறேங்க. விதைச்சிட்டு ஓட்டி விட்டு அங்கங்கே வாய்க்கால் மாதிரி அப்போ போய் எடுத்துக்கட்டணும். ஏன்னா இனிமேட்டு மழை வரலாம், அப்புறமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு வயல் முழுசாக இப்போ விரைச்சாச்சு. அதுதான் இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து வாரம் வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு பொது வண்டி மாதிரி அங்கங்கே ஒரு கொஞ்சம் தூரம் விட்டு அப்படியே தடுத்து விட்றது. தண்ணியை எடுத்து விட்டா அப்படியே தளவுக்கு போய் பாஞ்சிரும். ஒன் டைம் விதைச்சி வாய்க்கால் எடுக்கிறதுனால தக்கப்பூண்டு வளர்ச்சி வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் தண்ணி விட்ற மாதிரி அப்படியே வாய்க்கால் எடுத்து விட்றது, பாத்தி பயிர் அங்கங்கே தடுத்து விட்றது. அப்படியே ஸ்ட்ரைட்டுக்கு லாஸ்ட்டுக்கும் அப்படியே இங்கே கரைக்கும் நெட்டாக தடுத்து விட்றது. அவ்வளோதான், ஒரு வயல் முடிஞ்சு போட்டு முடிச்சாச்சு எங்கள் அப்பா. பாருங்கள், ஒரு வயல் முழுசாக விதை விதைச்சிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அப்பா. இன்னொரு வயல் வந்து இன்னும் விதைக்கலை. அவ்வளோதான், அதை வந்து பார் பிடிக்கணும். இப்போ அப்படியே நெட்டாக வீட்டு வரையும் பாருங்க, எங்கள் அப்பா வந்து கரை போடுறாரு. இது வந்து ஓட்டத்தையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கடலக்கொட்டை போடணும் அர்ஜென்ட்டுன்றதுனால. அதனால் எங்கள் அப்பா விட்டுட்டார் டிராக்டரை. பாருங்க, கரை வந்து நல்லா தடமாக எடுத்து கட்டுறாரு. அப்படியே பெருமாச்சு அப்படியே விட்றதான், தக்கப்பூண்டு வைக்க தானே, அதனால் இன்னும் இவ்வளோ காடு ஓட்டாதுக்குது. இன்னொரு பாருங்க, 2வது வயல் தக்கப்பூண்டு விதைக்கிறாரு எங்கள் அப்பா. பாருங்கள், ஒரு வயல் முழுசாக விதைச்சி முடிச்சாச்சு, ஓட்டியாச்சு. இன்னும் வந்து கரை ஓரங்கிற கல்லை வந்து பெருக்கி கொட்டுறோம். பாருங்கள், இந்த வயல் வந்து கரை வந்து எடுத்து கட்டியாச்சு. அந்த வயல் வந்து ஓரத்து வயல், இந்த வயலுக்கு வந்து வாய்க்கால் இல்லை. அந்த வாய்க்கால்லேருந்து இதுக்கு வெட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த வயல் வந்து இதோட ஒரு 1/2 அடி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹைட் அதிகம். பாருங்கள், கரை எவ்வளோ தடமாக எடுத்து கட்டிக்காங்க. இன்னும் இதில் வந்து 2 கரை போடணும் இந்த வயலில். அந்த சைடு வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து வாய்க்கால் எடுத்து கட்டுறாரு. ஒரே வாய்க்கால், அந்த வயலுக்கும் அந்த வயலுக்கும். பாருங்கள் எப்படி எடுத்து கட்டிக்கிறாரு. நான் காலையிலேருந்து எரு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து அந்த வாய்க்கால் வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாப்பிள்ளையே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற 2 வயலுமே நெல் நடுறாங்க. இன்னும் மேலே இருக்கிற காடும் எங்களுக்கு தான், இன்னும் நிறவிட்டு அதுவும் நெல் நடுறாங்க. பாதி வயலேருந்து கடலக்காய் போட்டுக்காங்க, மீதி வந்து நெல் நடுறாங்க. பாருங்க, இவ்வளோ தான் டிராக்டர் ஓனர் ஓட்டிகிட்டு இருக்காரு. வாய்க்கால் எடுத்து கட்டுறாரு எங்கள் அப்பா. பாருங்க, மொத்த வயலுமே ஓட்டி முடிச்சாச்சு. திருப்பமா போகலாம். கண்டிப்பா கூப்பிடுறேங்க, ரெடி ஆயிடுச்சா வந்து கண்டிப்பா 20 பேர்னாலும் சரியா இந்த ஊர்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரே நாளைக்கு. பாருங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த கரை தான் கட்டிட்டு வரேன். இப்போ எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு திருப்பி வளைஞ்சு வந்துட்டேன் கரையானது. இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து நேற்று கட்டியாச்சு. அந்த தலைவில் இன்னொரு கரையை எடுத்து கட்டணும். இன்னும் பொழுதே முளைக்கல. பாருங்கள், இந்த வயல் முழுசாக எடுத்து கட்டியாச்சு. நேற்று சாயங்காலமே எங்கள் அப்பா எடுத்து கட்டிட்டாரு. நான் வந்து எரு வரைக்கிறதுக்கு போயிட்டேன். இது வந்து தக்கப்பூண்டு வந்து 2 வயலுமே அரைச்சி காடு பிடிச்சிட்டுங்க. இதுதான் லாஸ்ட்டு கரை. நான் அந்த வயலில் வந்து 2 கரை பிடிச்சிக்கிறேன். சைடில் வந்து இழுத்து அணைக்காதது வந்து அங்கே இருக்கிற விதை வந்து இந்த கரைக்கே வந்துடும். அதுமாட்டு அந்த இடத்துல முளைக்காது. அதனால தான் அப்படியே வெட்டி போட்ட மாதிரி கரை கட்டுறேன்.
அப்படியே அந்த வாட்டிலேயே அப்படியே தண்ணி போய் எல்லா பக்கமும் ஏறிடும். திடீர்னு மழை வரலன்னா தண்ணி விட்டுக்கலாம். இதே பாரு பிடிக்காத மழை வரும்னு விட்டுட்டுங்களா அப்புறமேட்டு தண்ணி வந்து கட்ட முடியாது மொத்த வயலும். இது வந்து அப்படியே பாய்ச்சி மாதிரி அப்படியே வெட்டி விட்டுறலாம். ஒன் டைம் விதைச்சி வளரவே இல்லை விதை, அங்கங்கே பைப் போட்டு தண்ணி விட்டுங்க. இப்போ வந்து பாய்ச்சியாகவே அப்படியே வெட்டி விட்டுறலாம். பாருங்கள், வாய்க்கால் வந்து ஒரே வாய்க்கால், நேற்று சொன்னோம் இல்லைங்களா, ஒரே வாய்க்கால் அப்படியே இந்த வயலுக்கும் வெட்டி விட்டுக்கிறது கரையை. இந்த வயலில் என்னத்துக்கு வாய்க்கால் தேவையில்லாது, அதனால் ஒரே வாய்க்கால். பாருங்கள் எவ்வளோ திடமாக எடுத்து கட்டிக்கிறாங்க. பாருங்க மற்ற வயலுமே பாரு பிடிச்சி முடிச்சாச்சு. இந்த வயலில் வந்து 5 கரை, இந்த வயலில் வந்து 4 கரை. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.